ஊரே சாதிச்சிருக்கேன். அம்மா எதுக்கு கேமரா எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வாழ்க்கை தெரியல. சரி சரி வந்து வராத பார்க்க ஆளு டீசெண்டா இருக்கீங்க. சரி ஏதாவது சாதிக்கு வழி சொல்லுங்க. பண்ணாதான் சாதிக்கலாமா? என்ன சொல்றீங்க? போகலே போகலே. நானுதான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன். நிறைய பேர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் சாதிக்க செய்யா சாக்கடைக்குள்ள வரையாங்க. அவனை வச்சு என்ன செய்யுது? பார்த்து வேலையா பாருங்க. நம்ம நீங்க சாதிக்க போறது சாக்கடைக்கு வழி சொல்றியா? சரி நீங்க யாராச்சும் வருவாங்க. அண்ணா வராதுல நல்லா டீச்சர் பார்க்க நல்லா சாதிக்க வழி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வழி கூட சொல்லுவேன். சாதிச்சு அவங்க பெரிய ஆளா சொல்லி சொல்லுங்க. சொல்லு 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 அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள மிதக்குதா? ஆமாண்ணே. அது வேண்டாம் மிதப்ப அப்ப நான் குடிச்சா மிதந்துருவானே. ஐடியா ஐடியா நல்லா சிந்தனையில வருது. குடிச்சு பாரு. சரிண்ணே சரிண்ணே குடிச்சு பாரு. அண்ணே சொன்னா கேட்கணும். சரி போதுல என்ன தம்பி நான் போதே இல்லப்பா. ஏய் இருக்குல்ல போல இல்லப்பா. சாதிக்க கேட்டா சாயத்தை குடிக்கிறாரு. போலையா சாதி சாக சொல்ற நீ என்ன செய்யறன்னு தெரியல. வாழ்க்கையில ஒரு ரொம்ப பயங்கரமான சாமிடா. அதான் வலிக்கு சொல்லுங்க. சுடுகாட்டுல பிறந்தாரு, சுடுகாட்டுல இருந்துச்சாரு, சுடுகாட்டுல பல்லே வளர்ந்தாரு. பயங்கரமான சாமி. அவரை பேசிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நான் சாதிக்கிறா. ஏதோ சாதிக்க போறானா? இரு நான் வரேன். சாமி சாமி ஒரு பேய் வந்திருக்கு. ஒரு மனுஷன் வந்திருக்கான். உங்களை பார்க்கணுமா? ஏதோ கேட்கணுமா? என்னத்தை கேட்கணுமா? ஏதோ கேட்கணுமா? வர சொல்றேன் சார். சாமி ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஐயா சாமி என்ன சொல்லு? நான் சாமி திரும்ப ஒரு வழி கேட்டு வந்திருக்கியா? நாளைக்கு பரிகாரம் சொல்லியா? சரி நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். ஐயா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போ. அங்கே வேண்டிய சாம்பலை அழியிருக்கோம். உனக்கு பரிகாரம் நல்லதா இருக்கும். சரியான காரியம். நைட்டு 12 மணிக்கு நடு நைட்ல போய் சுடுகாட்டுல போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போனாருக்கு கொஞ்சம் சாமி இருக்கும். நீ போலப்பா காசு
சாதி வழியடா சாதிக்கு வந்து இருக்கீங்க. ஏய், நீ சாமியை பேசியா? சாதிக்கு வழியடா சாதிக்க வழிபடியா. முதல்ல பணம் இருந்தா சாதிக்கலாம் முடியும். அடுத்து இன்னொருத்தர் கேட்டா சாட்டாட்டு ஒரு பிள்ளைய போட்டு பாரு உள்ள அப்படியே வந்தா போயிட்டான். சாமிகிட்ட போய் கேட்கலாம்னு பார்த்தா இவரு போலீஸ் இல்லையா உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு போய் சாம்பல் அடிக்கிறவான். என்னன்னு பாருங்க. நான் யார சொல்றது கடவுளே காப்பாத்தணும். வீட்டுக்கு பாரமா இருக்கு, இந்த உலகத்துக்கும் பாரமா இருக்கு, எல்லாத்துக்குமே பாரமா இருக்கு. நான் என்ன யார்தான் போய் கேட்க போறேன்னு தெரியல. நான் போய் சாப்பிடுறேன். நான் சாகட்டோட எனக்கு ஒரு வழியே இல்லை. நான் போய் சாப்பிடுறேன். சாதிக்கும் தெரியல, ஒரு தேர்வு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. கடவுள் எனக்கு தேவைப்படுச்சுட்டே தெரியல. கடவுள் இருக்கா? எனக்கு இந்த உலகத்துல சாதிக்க முடியாது. உலகத்துக்கே பாரம் வருது. கடவுளே, நான் போய் சொல்ல போறது இல்லையே. கடவுளே, எனக்கு வழி சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். எல்லாருக்கும் பாவம். அந்த கோயில பிறந்த எதுக்கு நீங்க படைச்சுட்டே நான் யாரு ஒரு நாளைக்கும் ஒரு தேர்தல் இல்லை. நான் யாரு கடவுளே, கடவுள் இருக்கியா இல்லையா? நான் முடியல. சாயுதுதான் வழி, வழியே கிடையாது எனக்கு. வழியே இல்லை நினைக்கிறேன். அவ்வளவுதான். எதுக்கு பழகுற? சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே மனுஷனை பார்த்தா மனுஷன் இவரு நல்ல கோளாறு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு முடியலன்னு நான் சாக போறேன்னு. நீ வாழணும்னு ஆசைப்படுற இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு, உன் கூட இருக்கிற மனுஷன் கூட உன்னை விளத்தலன்னு பார்ப்பாங்க. நீ சாதிக்க நினைச்சா கூட உன்னை முன்னேற்றி விட மாட்டாங்க. நான் உன்னை சொல்றேன், உன்னை உயர்த்துகிற ஒரே ஒரு நபர்னா அது இயேசு ஒருவர் தான். நீங்க ஒரு வழி சொல்றேன், நீ யார் யாரோ பார்த்திருப்ப, யார் யாரோ பேசிருப்ப. நான் உடனே சொல்றேன், நீ இயேசுவை நம்பு. இயேசு உன்னை சாதிக்க வைப்பார். இயேசு நடத்துவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் நம்புற வேலை சொல்றேன்.
உன்னை போலதான் நானும் ஒரு காலத்துல என்னை உயர்த்த மாட்டாங்களா, என்னை தூக்க மாட்டாங்களா, என்னை எங்கேயாவது பயன்படுத்த மாட்டாங்களா, நான் எதையாவது செஞ்சிட மாட்டேன்னா, உன்னை போலதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னைக்கு இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சனும், என்னைக்கு இந்த வேத வசனங்களை படிக்க ஆரம்பிச்சனும், அப்போதிலிருந்து என் வாழ்க்கை மாறிச்சு. நானும் ஒரு சாதனை நிற்க தேவன் நடத்துறாரு. நான் அவன் சொல்றேன், இதை நான் அறிவுப்படுத்துறேன், இதை வாசிப்பாரு. நீ வெறும் சாதனையா இன்னைக்கு இல்ல, கர்த்தர் உன்னை ஜீவன் நாளெல்லாம் நீயே அழிந்து போனாலும், நீயே வயசாய் மறிச்சு போனாலும், உன்னுடைய பெயர் இந்த புஸ்தகத்துல மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நிற்கும்படியா அவர் உனக்கு செய்வார். அவர் நம்பு, அவர் தான் உன்னை சாதிக்க வைப்பார். அண்ணே, நீங்க சொல்லையே எனக்கு ஒரு மன தைரியம் ஒரு உண்டாயிடுச்சுனே. நான் ஆண்டவர் தானே தர போறேன். நான் உனக்காக ஜெபம் பண்றேன். இயேசுப்பா உன்னை வந்து சாதனையாளராக இந்த உலகத்துல மாற்றுவார். அன்புள்ள இயேசுப்பா, மகனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல மகனுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்துல சாதனையாளராக மகனை மாற்றுவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஏன் தான் பிறந்த, ஏன் தான் வளர்ந்தன்னு சொல்லி பலர் சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல சாதிக்க பிறந்தவன், உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்துவிட்டான் என்று சொல்லும்படியாய் மகனை பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறார் பிதாவே. என் ஆண்டவரே, நீ முழு மனதோட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய மனுஷர்கள் ஆண்டவரே, மொத்த பக்கம் ஆண்டவரே, நீ ஆண்டவரே உள்ளதிரீங்களா அதை ஆராய்ந்து பார்க்கிறீங்க ஆண்டவரே. அன்றைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட ஆண்டவரே, நீர் உதவி செய்ய உள்ளிடத்துங்க ஆண்டவரே. அன்றைய இன்று முதல் ஆண்டவரே உண்மை மாத்திரம் ஆண்டவரை நம்பிக்கொள்ள ஆண்டவரை உதவி செய்ய உள்ளிடத்தில் ஆசீர்வதிங்க. செவிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நான்